வயிற்றுல வயல அடிச்சுட்டு அழாத குறைதான் நானும் அம்மாவும் தான். அது எல்லாத்தையும் தாண்டி முழுசா மக்களை மட்டுமே நம்பி ₹1 கூட ஓட்டு காசு கொடுக்காம இந்த விஷயத்த சாதிச்சிருக்கலாம் மிகப்பெரிய விஷயம். ஆட்சிக்கு வந்துட்டோம் ஆடணும்னு என்ன இருந்தா அடியோட அழிச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. அது எப்படி இருக்கும்? அந்த பேனா சிலையை வைக்கிறதுக்கு 89 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க. அதெல்லாம் எங்க உங்க அப்பா வீட்டு சம்பாதிச்ச சொத்தா? கிடையாது. மிகப்பெரிய ஃபெயிலியரான திட்டம் வடசென்னை வளர்ச்சி திட்டத்துல இது மிகப்பெரிய ஃபெயிலியர். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தல ரசிகை தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து அரசியலுக்கு வந்தோடனே அவங்கள வந்து நாங்க முழு மனசா ஏத்துக்கிட்டோம். இந்த மாதிரி இல்லாதது எல்லாமே இன்னைக்கு மாற ஆரம்பிக்கும். ஒன்னொன்னா மாறும், உடனே மாறாது. மாற்றம் எல்லாமே நடக்கும். ஆனா சிறு மாற்றமே பெரிய மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு மாற்றம் நடக்கும். இப்போ எல்லாருமே எதிர்பார்த்தபடி சிஎம் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒலிச்சிருக்கு தமிழ்நாடு முழுவதும். அது கேட்கும்போது எப்படி இருந்தது அண்ணா? இந்த வார்த்தை வந்து நிரந்தரமா காதுல அப்படியே குளிர கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு 2 நாள் முன்னாடி கான்வாய் வாகனம்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க சொன்னாங்கல்ல. அன்னைக்கு என் வீட்டுல நைட்டு 12:30 மணிக்கு நடந்தது. வயிற்றுல வயல அடிச்சுட்டு அழாத குறைதான் நானும் அம்மாவும் தான். அழுறேன். ஐயோ ஏதோ பண்ணிட்டாங்க. எங்களால சொல்றாங்க திமுக கூட்டணி அப்படி இப்படின்னு போடுவோம். எங்களால முடியல. நைட்டு கை கால்ல சத்தியமா உதறி அந்த அளவுக்கு அழுதுட்டேன்னா. அதே ஜோசப் விஜய் எனும் நான் கேட்கும் போது சும்மா அப்படியே துள்ளி குடிச்சு இந்த இடத்துல டான்ஸ் ஆடணும் போல இருக்குண்ணா. இப்ப சொல்லும் போது கூட விஜய் முதலமைச்சர் இருக்கிறாரு. குறிப்பா அந்த ஒரே ஒரு வார்த்தை சிஎம் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு தமிழ்நாடே காத்து இருந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது வாழ்நாள் கனவு மாதிரி இருந்தது. இதெல்லாம் நடக்குமான்னு வந்து நம்பிக்கையா இருந்தோம். ஆனா அது நடக்கும்போது நம்மளே என்னடா இது எவ்வளவு பெரிய விஷயம். அதை சாதிச்சு காமிச்சிருக்க தனி ஒரு மனுஷனா கூட இருந்திருக்கோம். மக்கள்லாம் கூட இருந்திருக்காங்க. ஆனா ஒரு தனி மனிதனா மத்திய அரசாங்கமும் இல்லாம மாநில அரசாங்கமும் எந்த சப்போர்ட் இல்லாம மீடியா பலமும் எதுவுமே இல்லாம அவதூறுகள் மட்டுமே அதிகமா ஏத்துக்கொண்டு பொய் பிரச்சனை அதிகமா பண்ண அவர் மேல. அது எல்லாத்தையும் தாண்டி முழுசா மக்களை மட்டுமே நம்பி ₹1 கூட ஓட்டு காசு கொடுக்காம இந்த விஷயத்த சாதிச்சிருக்கலாம் மிகப்பெரிய விஷயம். எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் கண்ணால பார்த்தது இல்லை. ஆனா எம்ஜிஆரே தாண்டி இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. விஜய் அவர்கள் வந்து நடிகரா வந்து அரசியலுக்கு வந்து முதல் தேர்தலிலேயே முதலமைச்சர் ஆயிருக்காரு. முதலமைச்சர் ஆவாருன்னு எதிர்பார்த்துல நாங்க கண்டிப்பா எதிர்பார்த்ததுதான். அண்ணா வருவாரு அப்படின்றதோட வந்த தமிழக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் இருக்குன்றது மக்கள் நம்பினதுதான். ஆனா வந்து இவ்வளவு வாக்கு சதவீதத்துல வந்து மெஜாரிட்டில வந்து வருவாருன்றது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஒரு 120 130க்கு மேலேயா வரும்னு எதிர்பார்த்தோம். 108 இது போலதான் வந்து இருந்தது. இதுவே ஆனா எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு தான் நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா நினைக்கிறோம். என்ன காரணம்? என் அண்ணன தமிழ்நாட்டுக்கே அண்ணன், என் பசங்களுக்கு தாய் மாமா, எங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லல்ல, வந்திருக்காருல்ல, அதுல ஒரு ஆசைதான். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சிருவாரு. 100% செய்வாரு. தேர்தல் வாக்குறுதியில அள்ளி வீசி இருக்கிறாரு. அதெல்லாம் செய்ய முடியாது. சாத்தியப்படாத எதுவுமே அண்ணன் சொல்லல. எல்லாமே சாத்தியப்பட விஷயம் தான் சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு அண்ணன். அவர் தெளிவாக தான் இருக்காரு. டைம் கேட்டிருக்காரு. அவர் தெரியும் எந்த நேரத்தில் எதை பண்ணணும்னு தெளிவாக முடிவு யோசிச்சு பண்ணுவார். செய்யக்கூடிய விஷயங்கள் உடனே பண்ணுவார். கொஞ்சம் அந்த பட்ஜெட் பிரச்சனை மட்டும் பற்றாக்குறை இருக்கிற விஷயம் மட்டும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு அவரு. அதுக்குள்ளேயே ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாரு அப்படிலாம் பேசுறாங்க. எதிர்கட்சி வேறனா பேசுவாங்க, நல்லாட்சி தர பேசுவாங்க. அவ பேசிட்டா வானமே கீழே இறங்கணுமே. அப்படி பேச மாட்டாங்க. நல்லதே பண்ணலாம் கெட்டது பண்ணலாம் எதிர்கட்சி பேசுவாங்க. அப்பதான் அவங்க இருப்பை காட்ட முடியும். நல்லது பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அது சொன்னா எதிர்கட்சியே கிடையாது. அவங்க ஆளுங்கட்சி ஆயிடுவாங்கல்ல. விஜய் முதலமைச்சரா இருக்காரு. கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றுவாரு நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறோம். நாங்க எல்லாரும் கண்டிப்பா நம்புறோம். 100%ல 200% நம்புறோம். தளபதி வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துவாரு. அந்த அதிமுக ஆட்சியை எதிர்த்து வந்ததுனால அவங்கள விட நம்ம நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் வந்திருக்காரு. அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா எங்க தளபதி வந்து நம்ம சொன்னதையும் செய்வார். சொன்னதை மீறி என்னென்ன மக்களுக்கு பண்ணணும் அப்படின்றத நல்ல ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. பக்காவா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவார். ஆட்சிக்கு வந்துட்டோம் ஆடணும்னு என்ன இருந்தா அடியோட அழிச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. யாருக்கு சொன்னாரு? எங்களுக்கு தான் சொல்றாரு.
எம்மா தப்பு எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிடாதீங்கம்மா. நம்ம இதுல நீங்க எல்லாம் நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் அண்ணன் நிலைச்சு இருக்க முடியும். அதனால நீங்க அடங்க இருக்கணும், இல்லைன்னா அண்ணன் அடக்கிடுவேன்னு எங்களுக்கே சொல்லியிருக்காரு, டிவிக்கே சொல்லியிருக்காரு. அப்போ டிவிக்கே தவிர மத்தவங்க எல்லாம் என்ன செய்வாரு? ஆடினா எங்களையே ஆட விட மாட்டாரு, உங்களை ஆட விட்டுருவாரு எங்க அண்ணன். இப்போ அடுத்தடுத்து என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து தமிழ்நாடு எதிர்பார்க்கும்? தமிழ்நாடு பெண்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரெண்டாவது விஷயம், போதை ஒழிப்புல வந்து முக்கியமா இருக்கும், பங்கு பெறும். அதுக்கப்புறம் வந்து அதான் ஒவ்வொரு பள்ளி படிப்பு மாணவர் இருக்காங்கல்ல, அவங்களோட கல்வியை உறுதிப்படுத்துவாங்க. கட்டாயம் அந்த +2 வரைக்கும் நம்ம கல்வியை வந்து உறுதிப்படுத்துறதுக்கான சட்டத்தை கொண்டு வருவாங்க. அடிப்படை கல்வியை மேம்படுத்துவாங்க. வந்துட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. முக்கியமா இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் தமிழகத்துக்குன்னா என்ன சொல்லுது? பெண்களோட பாதுகாப்பு முதல் இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா போதைப் பொருள்கள் எல்லாம் தடுக்கணும்ன்றதுதான் அவங்க தளபதி எடுத்து வைக்கிற முதல் விஷயம் வந்து அதுதான் எடுத்து வைக்கிறாங்க. கண்டிப்பா வந்து தளபதி வந்து செய்வாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தாலி எடுத்து கொடுக்குறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தாலியா இருக்கிறாங்க. கள்ளசாராயம்ன்றது பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் பெருகிட்டு வருது. நீங்க மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சோம் அது எந்த விதத்திலயும் பிரயோஜனப்படல. நீங்க வந்து உங்களுடைய ஆட்சியோட சுயநலத்துக்காக நீங்க சில விஷயம் பண்றீங்க. ஒரு பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்து புடுங்குற மாதிரி புடுங்கி மக்களோட பணத்தை சுரண்டுறது எல்லாத்தையும் சுரண்டி இன்னைக்கு வந்து கஜானாவே காலியாகிற நிலைமைக்கு கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசு மட்டும்தான். கேட்டா என்ன சொல்றாங்க, கஜானால பணம் இல்ல, இருந்தா தானே எங்களால செய்ய முடியும்ட்டு. அது எப்படி இருக்கும்? அந்த பேனா சிலையை வைக்கிறதுக்கு 89 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க. அவங்க பையனுக்கு துபாயில வந்து சொகுசு பங்களா வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம் எல்லாம் ரெடியா இருக்கு. அதெல்லாம் எங்க உங்க அப்பா வீட்டு சம்பாதிச்ச சொத்தா? கிடையாது. எல்லாம் தமிழக மக்கள்கிட்ட இருந்து நீ சுரண்டி நீ கவர்மெண்ட் கஜானால வச்சாதானே இருக்கும். உன் வீட்டு கஜானால வச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து தளபதி வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டோ எதுவுமே கிடையாது. மாற்றம் ஒண்ணு வேணும். அண்ணன் விஜயகாந்த் இருக்கும்போது செய்வாருன்னு நினைச்சு ஆட்சி வந்து நடக்காம போயிடுச்சு. அண்ணன் ஸ்தானத்துல அண்ணனோட இடத்துல இருந்து தம்பியா சந்திரபாண்டி தம்பியா இருந்து நான் வந்து கண்டிப்பா செய்யணும்ன்ற ஒரு இதுலதான் வந்திருக்காரு தவிர அதுதான் வந்திருக்காரு. அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்து சொன்னதை கண்டிப்பா செய்வாரு. என்னென்ன போட்டிருக்காரோ ஒண்ணு விடாம பிசுறு விடாம தட்டி எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பாரு கண்டிப்பா. இத்தனை நாட்களா வந்து உங்களை எல்லாம் வந்து தற்கொலைகள் கூட்டம், அணில் கூட்டம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் திரும்ப சொல்றேன், என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல முதல் கொண்டு சொல்லுவாங்க, ஏ அணிலே அறிவாளிப்பா, நிரூபிச்சிட்டோம். இந்த ஒரு விஷயம் இந்த தரம் எப்படிமா இருக்கு? அதான் சொல்றேன்ல, அப்படியே இந்த வெயில்ல சும்மா ஐஸ் கட்டியும் பனிமழையும் பொழியிற மாதிரி இருந்துச்சு நேத்து. அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அவர் வாயே திறக்க மாட்டாரு. பொறுத்தால் பூமி ஆழ்வார். எங்க அண்ணன் பொறுமைக்கே பேர் போனவர். நாங்களே நினைச்சோம் என்ன இவர் இப்படி பண்றாரு, அப்படியே என்னமோ டென்ஷன்லாம் ஆகுது எங்களுக்கு. ஆனா எதுவுமே பண்ண முடியலையே, உட்காந்துட்டு இருந்தோம். ஆனா பொறுத்தால் பூமி ஆழ்வார். என்னப்பா பழமொழி இதெல்லாம் இன்னைக்கு ஆகுமான்னு நினைச்சோம். இன்னைக்கு எல்லாமே நடந்துருச்சு. எங்க அண்ணன் போட்டு மக்களை காப்பாத்தணும் தான் வந்தாரு. இந்த போட்டியா மட்டுமா இருந்தது? உங்க கரூர் சம்பவத்துல இருந்து சொல்றேன், எல்லாத்துலயுமே சொல்றேன், போட்டி இல்லை, இது பொறாமை. உங்களுடைய அரசியல் கட்சிக்காக யார் வந்தீங்க? பிரகாஷ் ராஜ் வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, கருணாஸ் வந்தாரு. எப்ப கருணாஸ்? நீங்க வெறும் ஹீரோ கிடையாது, நீங்க வந்தது காமெடியனா வந்ததா ஹீரோவா? நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு எம்எல்ஏவா இருந்தீங்க, இப்போ கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் எங்க அண்ணனை விமர்சிக்கிற அளவுக்கு எங்க அண்ணன் கீழே போயிடல, இன்னைக்கு மேலதான் வந்திருக்காரு. இப்போ நீங்க இந்த ராயபுரம் பகுதியில இருக்கு, இங்க என்னெல்லாம் மேஜரான பிரச்சனைகள் இருக்கு, என்னெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்? இங்க மிகப்பெரிய பிரச்சனை ஃபெயிலியரான திட்டம் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம். அதை கொண்டு வரும்போது மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, வியாபாரிகளும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இந்த திட்டம் இங்கே செயல்பட்டு வராது சொன்னாங்க. ஆனால் அதை கேட்க வந்து முந்தைய திமுக அரசாங்கம் பணியில் காது கொடுத்து கேட்கல, மக்களோட பேச்சை காது கொடுத்து கேட்கல. ஆனால் அது என்ன, அந்த திட்டம் இப்போ ஃபெயிலியர் தான் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 18 மாதம் கால அளவீடு கொடுத்தாங்க திட்டம் முடிக்கிறதுக்கு. அந்த காலவெளி கொடுத்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் திட்டம் 60% மேல தாண்டி முடிக்கல. இன்னும் 40% திட்டம் வந்து பெண்டிங்ல நிற்கிது. அதை முடிக்க அவங்களால டைம் முடிக்க முடியல. இன்னமும் சொல்றேன், 20 பேர் செய்யற இடத்துல வந்து 4 பேர் 5 பேர் தான் வேலை செய்யறாங்க. அதனால திட்டம் இன்னும் முழுசா முடியல. இதுல வியாபாரிகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்க, குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்பட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போற வாகனங்கள், பிரசவ வாகனங்கள் இவங்க போறது, இந்த ஸ்டான்லி மருத்துவம் போற நோயாளிகள், அவசர சிகிச்சைக்கு போறவங்களாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஃபெயிலியரான திட்டம் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் இது மிகப்பெரிய ஃபெயிலியர். இதெல்லாம் கொஞ்சம் தமிழக வெற்றிக்கழக அரசாங்கம் வந்து முன்னெடுத்து கொஞ்சம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா நான் தல ரசிகை தான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து அரசியலுக்கு வந்தோடனே அவங்களை வந்து நாங்க முழு மனசா ஏத்துக்கிட்டோம்.
தளபதின்றது அந்த படத்தோட அது நின்றுச்சு. இருந்தாலும் தளபதி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்று செய்ய வராரு அப்படின்னும் போது ஒரு ரசிகையா நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கட்சியில இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணுன்றது தான் வந்தோம். ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எவ்வளோ தூரம் வந்து களத்துல கஷ்டப்படுறாரு, நம்மளுக்காக செய்ய வந்த மனுஷனுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி முழு ஆதரவு வந்து நாங்கள் வந்து தளபதிக்கு கொடுத்து அண்ணனுக்கு வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸா வந்து பின்னால் வந்து பக்கபலமா நிற்கிறோம். அப்படின்னா அண்ணன் மேல வச்சிருக்க நம்பிக்கை அது ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கைன்னு சொல்லலாம். இதனாலதான் அண்ணன் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இது பண்ணுவாரு அது பண்ணுவாருன்றதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டு ஆளுங்க மேல நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அவங்க நான் என்ன செய்யறாங்களோ செய்யலையோ அவங்க கண்டிப்பா செய்வாங்கப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமா, கண்டிப்பா வந்து நாங்க அண்ணனை வந்து அப்படிதான் பாக்குறோம். என் அண்ணன் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கூட இப்போ எங்களுக்கு வந்து செம கோவம் வருது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் மேல எங்களுக்கு அந்த ஒரு பாசம் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. விஜய் அவர்களை வந்து ஜூலின்ற ஒருத்தன் வந்து தொடர்ந்து விமர்சனம் செய்துட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு ஆளு என்ன ஏ ஜூலி ஓடி 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 ஓடியா இப்படின்னு சொன்னா கூட அது வராதுண்ணே. ஏன்னா அதுக்கு அது ஒர்த்தே கிடையாது. சும்மா ஜல்லிக்கட்டுல வந்தேன், நானும் நின்றேன், கத்துனேன். இன்னொரு போராட்டம் பண்ண முடியாதம்மா. இந்த மாதிரி ஜல்லிக்கட்டையை வழி நடத்தினாங்களா? சும்மா உக்காந்துட்டு மோடி போ இவங்க போ அவங்க போன்னு சொன்னா நீ பெரிய ஆளா? முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிறாரு அவருக்கு அப்படின்னு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கை ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. எங்களோட கோரிக்கை வந்து நாங்க சொல்லிதான் அண்ணன் செய்வாருன்றது கிடையாது. எங்களோட மனநிலைமையை தமிழ்நாட்டு மக்களோட மனநிலைமையை புரிஞ்சு அண்ணனே வந்து கண்டிப்பா வந்து நல்லது செய்வாரு. அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்காங்க. அண்ணன் வந்து கண்டிப்பா வந்து செய்வாரு. அதை வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் சரி எதுனாலும் அண்ணன் செய்வார். நாங்க அது வரைக்கும் காத்திருக்கோம். நீங்க வந்து ஒவ்வொரு இதுவா செஞ்சு எங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா செய்வீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. விஜய் வந்து உடனுக்குடன் எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்க முடியுமா? அண்ணா புதிய சிஎம் தான்னா உடனுக்குடனே நடவடிக்கை நான் எடுக்க சொல்லலையே. முன்ன மாதிரி இல்லாதது எல்லாமே இன்னைக்கு மாற ஆரம்பிக்கும். ஒன்னொன்னா மாறும், உடனே மாறாது. மாற்றம் எல்லாமே நடக்கும். ஆனா சிறு மாற்றமே பெரிய மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு மாற்றம் நடக்கும். மாற்றம் கண்டிப்பா இருக்கு அண்ணா. அடுத்த எலெக்ஷன் எப்பன்னா 2031 யாரோட ஆட்சியா இருக்கும்னு பாருங்க. அப்ப இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே இல்லாம போறதையும் பாருங்க. மக்கள் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க காசு பணத்தை தாண்டி அடிப்படை வசதிகள் தேவை தான் அதிகமாக கேட்குறாங்க. நீங்கள் 5000 கொடுங்க 10,000 கொடுங்க, அதை பற்றி மக்கள் அதுக்கு ஓட்டி போடல. எங்களோட அடிப்படை தேவைகளை மேம்படுத்தி கொடுங்க, எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுங்க, விலைவாசி கட்டுப்படுத்துங்க, பொருளாதாரத்தை மேம்படுத்துங்க, வீட்டுக்கு படித்த பசங்க வேலை வாய்ப்பு கொடுங்க, படிக்கிற பசங்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க மட்டும்தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்க சொல்கிற மாதிரி இலவசத்துக்கோ மற்ற எதுக்குமே ஓட்டு போடல. இந்த அடிப்படை விஷயங்கள் மட்டுமே எதிர்பார்த்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அண்ணன் அதில் கவனம் செலுத்துறாலே போதும். அண்ணன் இப்போ இல்லை, இன்னும் பல ஆண்டுகள் வந்து வளர்ச்சி நோக்கி போயிட்டே இருக்கலாம். என் பாட்டி 85 வயசு ஆகுது. என் அப்பாவோட அம்மா ஓட்டு கேட்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. வீட்டுக்கு போனேன், ஆயா வாயா ஓட்டு போடலான்னு கூப்பிட்டேன். ஓட்டு போடலாம் வரலம்மா, உன் பேத்தி நாங்க இருக்கிறோம் 3 பொம்பளை பசங்க, நாங்க 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு ஒரு பாதுகாப்புன்றது இந்த நாட்டுல கிடையாது. வெளியில போனா எவன் கழுத்தா இருக்கான்னு தெரியாது, ஆசிட் ஊத்துவான்னு தெரியாது. இதெல்லாம் நடக்குதாயா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு நீ இருக்க, ஏன்னா நீ வாழ்ந்துட்ட, நீ எப்ப போவன்னு தெரியாதாயா? இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நாங்க. நீ வாயான்னு கூப்பிட்ட உடனே வந்து ஓட்டு போட்டாங்க, சத்தியமா போட்டாங்க. முதலமைச்சரா பொறுப்பேற்று விஜய்க்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். எம்ஜிஆருக்கே வராத கூட்டம் இன்னைக்கு தளபதி பொறுப்பேற்கும் போது வருது அப்படின்னாங்க. அப்ப நான் நினைச்சேன், எம்ஜிஆரை பத்தி எங்க அம்மா சொன்னதில்லை, யாரும் சொன்னதில்லை. ஆனா எல்லாரும் பேசும்போது நம்ம எம்ஜிஆர் ஆட்சியில இல்லையேன்னு நினைச்சேன். இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் மீண்டும் வந்துட்டாரு. திரும்ப எம்ஜிஆர் ஆட்சியை நம்ம விஜய் அண்ணாவில மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த விஜய் அண்ணாக்கு சின்ன பசங்க எல்லாரும் ஓட்டு போடுன்னு சொல்லி இப்ப இவ்வளவு நேரம் அமக்கலை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக கூட கேஸ் போட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தமிழகமே வியந்து பார்க்கும் ஒரு மரியாதை கொடுத்த ஒரு தலைவரா. குட்டி பிள்ளைங்களா, உங்க எல்லாருக்குமே சொல்றேன், உங்க விஜய் மாமா சிஎம்மா வந்துட்டாரு. உங்க விஜய் மாமாக்காக நீங்க ஓட்டு போட சொன்னீங்க. இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், உங்க விஜய் மாமா மரியாதைனா என்ன, அன்புனா என்ன, பொறுமைனா என்ன, எல்லாமே நம்ம தமிழகத்துக்கு கத்து கொடுத்திருக்காரு. அதே மாதிரி நீங்க எல்லாருமே வரணும். அந்த அன்பு பண்பு மரியாதை கத்து கொடுத்த எங்க விஜய் அண்ணா, அதுக்காக தளபதிக்கு வாக்களிச்ச எல்லாருக்கும் நன்றி. எங்கள் முதல்வர் தளபதி நிரந்தர முதல்வராக அமைய வாழ்த்துக்கள்.